ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்பேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்பேல் எபினேசர், வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். மற்றும் முதலமைச்சருடன் எந்தெந்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். மோகன், இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் ஜூன் செம்பொழி நாளாக கொண்டாடப்படும் என ஏற்கனவே சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அதாவது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று தற்பொழுது மலர் தூவி அஞ்சலியானதை செலுத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதே போல அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளானது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை தொடர்ந்து தற்போது கலைவாணர் அரங்கத்திலும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த செம்மொழி விருது வழங்கி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் பார்த்தோம்னா மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் வெளியிடுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் இந்த நிகழ்வில் அனைத்து துறை அதிகாரிகளும் மற்றும் அதே போல அமைச்சர்களும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன். நன்றி சாம்பேல் எபினேசர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார்.